ப்ரோ நீங்கள் கிளிநொச்சியாம் நிறைய ட்ரேடிங் போர்ட்ஸ் இருக்காம், ஒன்லி 200 USDT தானாம் அப்படி சொல்லி ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க. தப்பிட்டன் ஆல்ரெடி உங்களை ஃபாலோ பண்ணுறதால மெசேஜ் வந்துட்டு. கைஸ் இது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னு சொன்னால் என் நேமில் கிட்டத்தட்ட டிக்டாக்ல மோர் தேன் 20-30 ஐடி, அதாவது நிறைய பேர் என்ன ப்ளாக் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. நான் என் மற்ற ஐடியிலேருந்து ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து நான் சர்ச் பண்ணக்குள்ள ஆசிஃப் இல்லாட்டி HBU கன்சல்டன்சி HBUன்னு சொல்லி சர்ச் பண்ணக்குள்ள மோர் தேன் 20 ஐடி என் பேரை போட்டு என் ஃபோட்டோவை போட்டு யூசர் நேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிஃப் பதிலாக ஐக்கு பதிலாக எல் போடுற, ஆசிஃப் 5 வைக்கிற, அப்படி ஆசிஃப் _, சொல்லி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மேனிப்புலேஷன் வச்சு அப்படியே எந்த ஃபோட்டோவை எந்த பிராண்டை வச்சு நிறைய பேருக்கு டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நான் கமெண்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணி, நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி ரிப்ளை பண்ணி, நான் மெசேஜ் பண்ண மாதிரி மெசேஜ் பண்ணி நிறைய பேருக்கு ஸ்கேம்களில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கான பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கவனமாக இருந்து சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி காண்ற எல்லா ஐடியையும் ரிப்போர்ட் பண்ணி ப்ளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இது சம்மந்தமாக நான் டிக்டாக்ட சப்போர்ட்டுக்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டேன். மெசேஜ் பண்ணினா அவங்க பொட் வச்சு ரிப்ளை பண்ணாங்க. ஏன்டா எத்தனை லட்சக்கணக்கில் இது டிக்டாக் ஐடி எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களால எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அதனால் பொட் ரிப்ளை பண்ணுது, அதை பார்த்து போட்டு அதில் எந்த விதமான வயலேஷனும் இல்லை அந்த ஐடியில். ஸோ அதனால் நாங்கள் அதை தூக்கிடலான்னு சொல்லி ஓட்டோ ரிப்ளை வந்துட்டு இருக்குது. இது என்ன டிரெக்டாக என்ன ஒரு மனிதரோட இது டிக்டாக்ல மெசேஜ் போட்டால் ஒரு மனிதரோட என்னோட கதை கேளுது இல்லை, போட்டால் ஓட்டோ ரிப்ளை தான் வருது. இப்போ நாங்கள் செக் பண்ணோம்னு சொல்லி போட்டு ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே ரிப்ளை வருது. அந்த ஐடியில் எந்த விதமான வயலேஷனையும் நாங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ன மோக் பண்ணி எந்த ஃபோட்டோ எந்த இதை வச்சு எந்த ஃபாலோவர்ஸை ஏமாற்றிட்டு இருக்கானுங்களான்னு எத்தனை சொன்னாலும் அது தூக்குறானுகள் இல்லை. அந்த ஐடிஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கு. கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணுறாங்க. சிலவனல் பிரமிட் ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணுறாங்க. சிலவனல் பார்த்தீங்கன்னா லைக் இது என்ன பணம் தான், நான் அதை டபுள் பண்ணி தான் ட்ரிபிள் பண்ணி தரேன்னு சொல்லி எல்லாமே பிரமிட் ஸ்கீம் தான். ஓகே, அதாவது உங்களோட பணத்தை உங்களோட கிரீடை தூண்டி உங்களுக்கு நிறைய என்ன ஒரு பேராசையோட காட்டி நிறைய பேர் பணத்தை மாற்றிட்டீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஏமாந்துட்டீங்க. இது எந்த சைடில் இருந்து இதுக்கு மேலே நான் என்ன அவேர்னஸ் வீடியோ போடுறத தவிர இதுக்கு மேலே என்னால் இன்னும் செய்ய எழுதில்லை. அப்படி நான் பார்க்குற எல்லா ஐடியோட லிங்கையும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இருக்கேன். அவங்களும் ரிப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. நான் ரிப்போர்ட் பண்ணினா அந்த ஐடிஸுக்கு ஒன்று நடக்குது இல்லை, அவனால் கண்டினியூஸாக புது ஐடி க்ரியேட் பண்ணி புதுசாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா லைக் செலவனல் சும்மா அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஆக்களுக்கு டிஎம் பண்ணுறாங்க. செலவனல் அப்படியே அந்த வீடியோ களவெடுத்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஃபேக் வியூஸ் ஃபேக் லைக்ஸோட என்ன செய்கிறாங்க எந்த ஐடி மாதிரியே க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ ஆக்கள் போய் மெசேஜ் பண்ணோடனே அவங்க டக்குன்னு உள்ளே போய் பார்த்தோடனே வீடியோஸுக்கும் எனக்கு போகிற மாதிரியே வியூஸும் லைக்ஸும் இருக்கிறதால ஓகே இது உண்மையான ஐடி தானாக்குன்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே ஏமாந்துருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும்னு சொன்னால் எனக்கு இந்த கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் இப்படி ஸ்கேம் ஃபேக் ஐடியை பற்றி போடுற இதை மாதிரி வீடியோவையும் திரும்ப டவுன்லோட் பண்ணி அதை அவனோட அக்கௌண்ட்டில் என்னை அப்லோட் பண்ணி அதையும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 1-2 ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பேசுகிற ஆக்கள் கூட செஞ்சிட்டு இருக்காங்க மனச்சாட்சி இல்லாமல். ஓகே, அவனால் என்ன பிறவின்னு சொல்லி வழங்கலை. வெளிநாட்டுக்காரங்கள் அதாவது சிலவனல் என்னன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, டிஎம் பண்ணக்குள்ளே இங்கிலீஷில் டிஎம் பண்ணுறாங்க. இப்போ எந்த ஃபாலோவர்ஸ் அநேகமானாக்கள் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்கிறது அவங்க தமிழில் அடித்தாலும் அது கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணாங்க. அதில் சில ஆக்கள் கண்டுபிடிக்காங்க ஓகே இது ஸ்கேம் தான் சொல்லி. ஆனால் தமிழ்லேயே ரிப்ளை பண்ணி சிலவனை ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன இதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை. ஓகே, அடுத்தது நான் போடுற வீடியோக்காரனை கமெண்ட் பண்ணினா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளையாக அந்த கமெண்ட்டை ரிப்ளை பண்ணி அவனோட ப்ரொஃபைலில் ஓகே டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடச்சிருக்கு, நீங்கள் இந்த கமெண்ட் வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கேன் அது இதுன்னு சொல்லி என்ன நான் போடுறானல. அப்போ அவங்களுக்கு இது ரிப்ளை வந்தோடனே அவங்க உள்ளே போய் பார்க்காங்க ஓகே நான் தான் பண்ணியிருக்கேன்னு நினச்சி உள்ளே போய் அவனை கண்டெக்ட் பண்ணி ஏமாறுறாங்க. இது இந்த டிக்டாக்ல மட்டும் இல்லை, இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் சேனலும் எந்த பேரில் அதாவது ஆசிஃபா சொன்னோன்னா ஐக்கு பதிலாக எல் போடுற, அஹ்சனுக்கு பதிலாக அஹ்சனை போட்டு பக்கத்தில் 0 போடுற, அப்படி HBU கன்சல்டன்சி அது இதுன்னு சொல்லி வேறு டெலிகிராம் சேனலும் அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எந்த டெலிகிராம் சேனலில் போடுற விஷயத்தை அப்படியே அங்கே ஃபார்வர்ட் பண்ணி அது கூட சேர்த்து பிரமிட் ஸ்கீமில் ரன் பண்ணி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் உண்மையான டிக்டாக் ஐடி. என் டிக்டாக் ஐடியில் இப்போ நான் வீடியோ செய்கிறதுக்கு 65,000 ஃபாலோவர்ஸும் 700K லைக்ஸும் இருக்குது. என் யூசர் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் AAZIFAHZAN இதுதான் என் உண்மையான யூசர் நேம்.
அடுத்தது என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். இப்படி கிரிப்டோ கரன்சி இதுக்குன்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும். அநேகமான ஸ்கேமர்ஸ் இந்த பிளேலிஸ்ட்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் பார்த்து ஏமாந்துறாங்க. முதலாவது வெரிஃபை பண்ணுங்க இந்த அதாவது இந்த யூசர் நேம். ஓகே, யூசர் நேம் நான் இந்த எல்லா வீடியோவிலையும் குட்டியாக போடுவோம். யூசர் நேம் ஸ்பெல்லிங் தெரியாது. இந்த வீடியோ எல்லாத்துலேயும் பாருங்கள் குட்டியாக ஆசி பர்சன் ப்ளஸ் HBU கன்சல்டன்சிக்கு ரெண்டுக்கும் முடிய ஸ்பெல்லிங்கை நான் கிளியராக டைப் பண்ணுவேன். ஏமாறாதீங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என் இன்ஸ்டாகிராம் யூசர் நேமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசி பர்சன் தான். அதே சேம் இன்ஸ்டாகிராம் தான். ஓகே, 7600 ஃபாலோவர்ஸ். ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூடிக் வச்சிருக்கிறதால ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ளூடிக் இல்லாதது ஸ்கேமர்ஸ்ட் ஐடி, ப்ளூடிக் இருக்கிறது என் ஐடி. அடுத்தது இது மட்டும்தான் இந்த டெலிகிராம் சேனல். இப்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.8K இது இருக்காங்க. அதோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் HBUCONSULTANCY இதுதான் அதோட டெலிகிராம் சேனலோட யூசர் நேம். இது மட்டும்தான் எனக்கு இருக்கிற டெலிகிராம் ஐடி. ஓகே, இதை தாண்டி இது என் டெலிகிராம் சேனல். ஓகே, இது என் ஆசி பர்சனுங்கிறது என் இன்னொரு ஐடி. அதாவது டெலிகிராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் சேனலோட யூசர் நேம் இதுதான். ஓகே, ஸோ HBU கன்சல்டன்சி ப்ளஸ் ஆசி பர்சன் இது ரெண்டு தான் நான் பாவிக்கிற யூசர் நேம். இதை தாண்டி அதுக்குள்ளே அண்டர்ஸ்கோர் போடுறது, சைபர் போடுறது, 1 போடுற 2 போடுற, அடுத்தது ஸ்பெல்லிங்கு சரியாக செக் பண்ணுங்கள். இதை தாண்டி வர எந்த யூசர் நேமும் எந்த இல்லை. ஓகே, யூசர் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ப்ளஸ் இந்த டெலிகிராம் எல்லாத்துலேயும் ஒரு ஆளுக்கு ஒரு யூசர் நேம் தான், அதை மாற்றிடலாம். ஸோ ஆசி பர்சன் ப்ளஸ் HBU கன்சல்டன்சிங்கிற 2 யூசர் நேமை சரியாக டைப் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ். அதை தாண்டி மற்ற எல்லாமே ஸ்கேமர்ஸ்டு. ஓகே, அதில் போய் ஏமாந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருக்கும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் எந்த ஐடிக்கு ப்ளூடிக் இருக்குது. அப்போ இன்ஸ்டாகிராமில் ப்ளூடிக் அடிக்கிற ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் இது செய்யலாம், என்ன வெரிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் டிக்டாக்கில் உங்களுக்கு நிறைய ஐடி சீக்கிரத்தால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும்னா இதுக்கு போகல. இன்ஸ்டாகிராமில் ப்ளூடிக் இருக்குது. நான் டிக்டாக்கில் ப்ளூடிக் கேட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட் இன்னும் ஃபாலோவர்ஸ் கூடினது போகிற தான் ப்ளூடிக்கு நான் அப்ளை பண்ணலாமா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வெப்சைட் HBUconsultancy.com. இந்த வெப்சைட்டுக்கு போனாலும் என்கிட்ட கண்டெக்ட் பண்ணுற எங்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம், அடுத்தது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. HBUconsultancy.com, HBUCONSULTANCY.com. ஓகே, ஸோ அதுக்கு போனீங்கன்னாலும் இதில் பேரில் இதில் சின்ன மாற்றங்கள் எத்தனை வெப்சைட் ரன் ஆகுதுன்னு தெரியா எனக்கு. ஸோ அதெல்லாமே மாட்டிடாதீங்க. ஓகே, எல்லாமே வெரிஃபை பண்ணது பிறகு செய்யுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கண்டெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் உங்களுக்கு பயங்கர டவுட்டாக இருக்கணும். அதாவது நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ண மாட்டேன். அதாவது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி ஹாய் போட்டு இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸ் கேட்காம நான் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறது முதல் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட பணமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஒன்று ஒரு ஐடியிலேருந்து வருதுன்னு சொன்னால் அதை போய் உள்ளுக்கு போய் யூசர் நேமில் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த வீடியோவை நான் இதில் இந்த ப்ரொஃபைலில் பின் பண்ணி வைக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் யாரும் போய் எந்த விஷயம் இதுலையும் ஸ்கேம் இதுலேயும் போய் ஏமாறாதீங்க ப்ளீஸ்.